வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காட்டில் அதிகாலை 6 மணி ஷோக்காக தற்போது ரசிகர்கள் திரையரங்கில் அமர்ந்திருக்காங்க. அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்கள்ல படமானது வெளியாகி இருக்கு. நடிகர் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு சிவாஜி எந்திரனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வரக்கூடிய படமாக கூலி பார்க்கப்படுகிறது. நம்ம பார்த்திருக்கக்கூடிய திரையரங்கமானது பாலக்காட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியா என்கிற திரையரங்கள் தான். இந்த பகுதியில் 5 திரையரங்கள் இருக்கு. இதுல பிரியாங்கிற திரையரங்கம் மிகப்பெரிய ஸ்கிரீனாக இருக்கிறது. இங்கு வந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய திரையரங்கு. அதிகாலை 6 மணி ஷோக்காக தற்போது ரசிகர்கள் வந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. 5 மணிக்கே ரசிகர்களை வந்து திரையரங்குக்கு விடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. அதிகமான ரசிகர்கள் வந்ததை அடுத்து இந்த பகுதியில் வந்து ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு வரக்கூடிய ரசிகர்களை வந்து பாதுகாப்பாக வர வைத்து அமர வச்சிருக்கார்கள். சரியாக 6 மணிக்கு காட்சியானது தொடங்கி இருக்கு. காட்சி தொடங்கியவுடன் கேரளாவில் மட்டும் தினசரி வந்து 6 காட்சிகளுக்கு அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்கு. அதிகாலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் மொத்தம் 6 காட்சிகள் வந்து திரையிடப்படுகிறது. அதாவது கேரளாவில் வந்து விஜய் மற்றும் மோகன்லால் படங்களுக்கு அதிக அளவில் வந்து வரவேற்பு இருந்த சூழல்ல முதல் முறையாக ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஓபனிங் வந்து கிடைச்சிருப்பதாகவும் முதல் நாள் மட்டும் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து 4 கோடிக்கு மேல் ஏற்பட்டதாகவும் இன்றைய ஒரு நாள் வசூல் கேரளாவில் 10 கோடி வரைக்கும் வரும் என ஒரு கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் மற்றும் அமீர் கான் மற்றும் நாகார்ஜுனா அனைத்து, அதாவது கேரளா மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அனைத்து மொழிகளும் கூடிய முக்கிய நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு முதல் காட்சி திரையரங்க வெளியாக உள்ள நிலையில் கேரளாவில் காலை 6 மணிக்கே வந்து காட்சிகள் வந்து திரையிடப்படுகிறது. 6 காட்சிகள் வீதம் திரையிடப்படும் பொழுது 9 மணிக்கு இங்க முதல் காட்சி நிறைவடைந்து ரசிகர்கள் வெளியே வருவார்கள். நம்ம இங்க காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்களும், அதாவது பாலக்காட்டில் மட்டும் 15 திரையரங்குகள் இருக்கு. 15 திரையரங்கிலும் வந்து அடுத்த 4 நாட்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் வந்து வேகமா நடந்திருக்கு. இன்று இந்த முதல் காட்சி நிறைவடைந்து படத்தினுடைய எந்த அளவுக்கு படம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறார்களோ, படம் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு வந்து மிகவும் வந்து நெருக்கடியாகவும் டிக்கெட் வந்து நல்ல விற்பனையோடு படம் வந்து ஓடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. கேரளாவை சேர்ந்த பாலக்காடு ரசிகர்கள் வந்து பல்வேறு ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க. முதல் நாள் வந்து காலை 6 மணில இருந்து சண்டை மேளம் அடித்து 9 மணிக்கு வந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள், அப்புறம் வந்து வழிபாடு போன்றவைகள் வந்து இந்த திரையரங்களை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம வரக்கூடிய சில மணி நேரத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தற்போது ரசிகர்கள் வந்து மிக ஆவலுடன் காலையில ஒரு 5 மணிக்கே திரையரங்களை வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் குறிப்பா கேரளால பாலக்காடு மாவட்டத்தில் ரசிகர்கள் உற்சாகத்தோட வந்திருக்காங்க. கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்திலும் வந்து இன்று படம் வந்து வெளியா இருக்கனால ரசிகர்கள் உச்சபட்ச கொண்டாட்டத்தில் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து குறிப்பிட்ட மாதிரி இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன், குறிப்பா ரஜினிகாந்துக்காக, தலைவருக்காக பண்ணியிருக்கோம். 50 ஆண்டு காலத்துல தலைவரை வந்து கொண்டாடும் விதமாக இந்த படத்தை நாங்கள் கொண்டாடிருக்கோம். எல்சியூல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் படத்தை பத்தி எந்த விதமான ஸ்பாய்லரும் பண்ணிட வேண்டாம், ஒரு காட்சிகளையோ இல்ல படத்தின் கதையோ வெளியே சொல்லக்கூடாத ஒரு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். இவை அனைத்தும் தாண்டி படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ப்ரமோஷனும் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான திரையரங்கில் வந்து வெளியீடாகிருக்கு. சிறப்பு காட்சிகள் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து படத்துக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல படம் வந்து வெளியாக இருக்கு. கேரளாவில் 6 மணிக்கு வந்து காட்சிகள் தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தினசரி 6 காட்சிகள் நடைபெறுகிறது. கேரளாவிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். தலைவர் பார்த்து தலைவர் படம் வந்திருக்கு, லோகேஷ் வேற. ஸோ எல்லாரும் எல்சியூ கனெக்ஷன்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இங்க ரொம்ப பாத்தீங்க இல்லையா, அங்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பார்த்து தான் டிசைட் பண்ண எப்படி இருக்கு படம்னு பார்த்துட்டு வந்து சொல்றோம். நான் சூர்யா. நான் விஜய் ரசிகன். പടം ലോകേഷ് താ നോക്കാ, നല്ല ഹൈപ്പിലാണ് വരുന്ന പടം. നമുക്ക് കണ്ടന്റ് അറിയണം പടം എന്താവുന്നു. രണ്ടാൾക്കും വേറി വന്നേ படம் நல்லா இருக்கும். படம் பார்த்துட்டுல பார்த்தா சூப்பரா இருக்கும். நம்ம ஆளோட தலைவரோட படம் எப்படி பார்த்தாலும் அட்டுக்குள்ளா இருக்கும். ஓகே, பார்த்துட்டு வந்து சொல்றேன் எப்படியா இருந்தாலும். அவ்வளவுதான்.
தலைவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பரா இருக்கணும். நல்ல വേറെ ലെവലിൽ ഒരു പടം. പാട്ടം പറയാനുണ്ടാവോ? ഇതൊക്കെ ലോകേശല്ലേ. പിന്നെ അതുപോലെ നമ്മുടെ സൂപ്പർ സ്റ്റാർ എന്താണ് ഇത്തിരി വയലൻസ് ഉണ്ടാവും. അത് എന്തായാലും പ്രതീക്ഷ തന്നെ. അതാണ് സൂപ്പർ സ്റ്റാർ 50 വർഷമായി ഇന്നും കുതിര സൂപ്പർ സ്റ്റാർ ആയിട്ട് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഈ പടം ലോകേഷ് കനകരാജ് ആയതുകൊണ്ട് സൂപ്പർ വിജയിക്കണമെന്ന് ഞങ്ങളൊരു ആത്മാവ വിശ്വാസമുണ്ട്. ബാബു കണ്ണൻ எப்படி இருக்கும்? என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்க? வெயிட்டிங் ஃபார் தலைவர் தரிசனம், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். பாருங்க, பசங்க நேரத்துல எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஓகே, தலைவர் வைப் தான். சூப்பர். தலைவா, படம் எப்படி இருக்கும்? சூப்பர் படம். ரஜினி சார் கெட்டப்ல வந்திருக்கீங்க. எப்போதுமே அதுதான். கண்ணாடிலாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி ஸ்டைலா. அந்த துண்டு அப்படியே பேரு சந்தோஷ். எப்ப இருந்து ரஜினி ஃபேனா இருக்கீங்க? சின்ன வயசுல ரஜினி ஃபேன். படம் எப்படி இருக்கும்? சூப்பர் படம். நீங்க படம் சன் பிக்சர்ஸ் கலைநிதி மாறன் எந்திருந்து ஆரம்பிச்சது. இது அவரோட 50வது படம். இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி இந்த 74 வயதிலும் அவரு இந்தியாவில உலகத்திலே சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமைக்கு பெருமை. கலைநிதி மாறன், லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தலைவருக்கு இது ஒரு பிரம்மாண்ட படம். தமிழ் சினிமாவிலேயே உலகத்திலேக்கு கொண்டு வந்து தலைவராக்கும். இது தமிழ் சினிமாவை பெருமைப்படுற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் நமக்கு கொடுத்த கலைநிதி மாறன் சார்களுக்கும் சன் பிக்சர்ஸ்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் லோகேஷ் கனகராஜ் அனிருத் மியூசிக்கல் அவருக்கும் மிக பிரம்மாண்டமான நன்றி, கோடான நன்றி. படம் ரஜினி சார் பிடிக்குங்களா? ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் காலையில வந்துட்டீங்க? காலையில நேரத்தை வந்துட்டோம். 5 மணிக்கெல்லாம் எத்திட்டோம். நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நல்லா இருக்கு. ஹெவி எக்ஸ்பெக்டேஷன். யார் ஃபேன் நீங்க? யாரோட ஃபேன் இல்ல, அண்ணா பெரிய ஃபேன், ரஜினி ஃபேன் நினைக்கிறோம். ஆனால் சூப்பர் ஸ்டார் இப்போ படம் எப்போவுமே சூப்பர் தான். அது எப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு வெரைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு நம்புறோம் இல்லை, நிச்சயமாக எப்படி இருந்தாலும் தலைவர் தான். வராங்க. நாங்க இங்க படத்துக்கு படிக்க வந்திருக்கோம். அவ்வளவு தூரங்கிறது இவ்வளவு எக்ஸ்பெக்ட். படம் வந்து 9 மணிக்கு, அதனால இங்க வந்திருக்கிறோம். 6 மணி படத்துக்கு வந்திருக்கிறோம். தலைவர் தான், தலைவர் பார்க்க வந்திருக்கிறோம். சரிங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு 50 பேருங்க. 50 பேருங்க. ஆமாங்க. ஓகே. படம் எப்படி இருக்கும்? படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.